ஆர்எஸ்எஸ் என்னும் ட்ரோஜன் குதிரை அப்படின்னு தலைப்பு இருக்கும். உங்களுக்கே கூட சில பேருக்கு அதென்ன ட்ரோஜன் குதிரை, குதிரை இதுவரையிலும் கேள்விப்பட்டிருக்கோம். வண்டி குதிரை, நொண்டி குதிரை, ரேஸ் குதிரை, பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்குமே தவிர அதுதான் ட்ரோஜன் குதிரை அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் படித்தவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இப்போல்லாம் கூகுளில் போய் பார்ப்பீங்க. மிக முக்கியமாக இப்போ செல்லில் தட்டி போட்டால் எல்லாம் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டால், பழைய காலத்தில் ஒரு கற்பனை, அந்த காவியத்தில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வருது. அப்போ அந்த இன்னொரு நாட்டுக்காரனை உள்ளே போக முடியல, பெரிய கோட்டை, அது உள்ளே அவனை போக முடியல, அவன் மற்றவர்களெல்லாம் தாக்குறான். அப்படி வரும்போது அந்த கோட்டைக்குள்ளே போய் எதிரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சவங்க என்ன செய்கிறான், ஒரு தந்திரம் பண்ணுறான். என்ன அந்த தந்திரம்னா, ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய இடத்துல 2-3 ஆண்டுகளை தயாரித்து ஒரு மரக்குதிரை ஒன்று பண்ணுறான். மரக்குதிரை இது மாதிரி ஒரு மரக்குதிரை. அந்த குதிரை கோட்டை குதிரையை உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு எதிரி நாட்டில் இருக்கிற அரசகிட்ட போய் கேட்குறாங்க. ஓஹோ, வெளிநாட்டிலேருந்து ஆசையாக வந்திருக்காரு போல் இருக்கு, நமக்கு பரிசு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்ச உடனே சரி என்ன செய்யுது, மரக்குதிரை அதை எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டு வந்தால்தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டு வர்றாங்க. அதுலேயே ஒரு 500-600 பேர் தள்ளிட்டு வர்றாங்க. தள்ளிட்டு வந்து உள்ளே போயிட்டான். உங்களுக்கு தெரியும், பழைய காலத்தில் கதையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அந்த குதிரை, மரக்குதிரை, பெரிய மரக்குதிரை, நீ கற்பனை செஞ்சு பாருங்கள். இந்த ஊர் கடைவீதி வரையிலும் பெரிய மரக்குதிரை, இதுவரையில் யாரும் பார்க்காத, கேட்டுப்படாத, அதிசயமாக எல்லாருடைய பார்வையையும் இருக்கக்கூடிய ஒரு மரப்பறை. அந்த குதிரையை தள்ளிட்டு வரலாம். உடனே கோட்டையை அகழியை திறந்து கதவை திறக்கிறான். உடனே அந்த கதவை திறந்த உடனே அவன் ஓடிடுவான். உங்களுக்கு தெரியும், அகழி சுற்றி இருக்கும், கோட்டை நடுவில் இருக்கும். அந்த கோட்டை நடுவில் இருக்கும்போது உள்ளே வந்துருச்சு. அது இந்த ட்ரோஜர் குதிரை. ட்ராய்ங்கிற ஒரு ஊரில், ஒரு நாட்டில் நடந்ததுனால அதுக்கு ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. உள்ளே வந்தவுடனே எல்லாரும் இந்த குதிரை ரொம்ப அழகாக இருக்குது, குதிரை ரொம்ப அழகாக இருக்குது, சிறப்பாக பண்ணாங்க, தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு இந்த அழகை பார்த்து மயங்குறான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னாச்சு, டபக்குன்னு உள்ளே இருந்தவன்லாம் என்னாச்சு, அவ்வளவும் அந்த குதிரையை வெளியில் கழட்டிட்டான். 1500 பேருக்கு மேலே உள்ளே இருக்கான். அந்த குதிரை உள்ள எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கான், எல்லாம் இராணுவம் வச்சிருக்கிறான். இராணுவத்துக்காரன் வெளியே வந்துட்டு அந்த ஊரை, அந்த நாட்டையே பிடிச்சிட்டான். சின்ன நாடு உடனே பிடிச்சிட்டான். ஆனால் வெளியே பார்க்கும்போது என்னவா இருந்தது, வெறும் குதிரையாக இருந்தது. உள்ளே அதை விளம்பி ஏமாந்துட்டான். அப்புறம் உள்ளே வந்த உடனே தோற்று போயிட்டாங்கிறது அந்த கதை. அந்த குதிரைக்கு பாரு, அது மாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கிறதுக்க வெளியில் வந்து ஏமாத்துவாங்க. ஏதோ நல்லதுக்கு பண்ணுறோம், பயிற்சி, உடற்பயிற்சி தான். ஷாக்கா நாம் சிரமம் கற்றுக் கொடுக்கலாம், குஸ்தி போடலாம், சண்டை போடலாம், உடற்பயிற்சி சொல்கிறோம், அப்புறம் நல்ல உபதேசங்கள் சொல்லலாம், மூச்சு பயிற்சி, யோகா அப்படின்னு ஆரம்பிப்பார். சின்ன பிள்ளைகளை, இந்த மாதிரி பிள்ளைகளை கூட்டி ஊருக்கு ஒரு மூலையில். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே பார்த்தீங்களா, நம்மெல்லாம் யார், நம்மெல்லாம் இந்துக்கள், நமக்கு எதிரி யார், முஸ்லீம்கள், நமக்கு எதிரி யார், கிறிஸ்தவர்கள். எப்படி வந்தா, நமக்கு எதிரி நாடு எது, பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு எதிரியை உண்டாக்கி அந்த சின்ன வயசுல இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பிஞ்சு உள்ளத்துல நஞ்சை புகுத்துவார். வெளியில தெரியாது. முதல்ல என்னையா உன் பையன் இப்படி போயிருக்காங்கன்னா, அவங்க நல்லா உடற்பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில்
அதை பயன்படுத்தினோம். அது மாதிரி நண்பர்களே, இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னா ராஷ்ட்ரிய சுய சேவக் சங்கம். என்ன ராஷ்ட்ரிய சுய சேவக் சங்கம்? அது நம்ம மொழி இல்லை, சமஸ்கிருதம். ஒரு பேர் நம்ம மொழியா இருந்தா அது நம்ம விஷயம். நம்ம மொழியா இல்லாதப்ப அது எங்கேயோ இருந்து இறக்குமதி பண்ணப்பட்டதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியம். ஆகவேதான் நம்முடைய ஆர்எஸ்எஸ்க்கு அதுக்கு என்ன பொருள்னா, தேசத்தில் இருக்கக்கூடிய தானே தொண்டு செய்யக்கூடிய ஒரு இயக்கம். ஒரு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, யாரும் ஆட்சேபனை பண்ண முடியாது. தொண்டு செய்யறாங்க, வாலண்டியர் தானாவே வர்றாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வர்றாங்க. ராஷ்ட்ரிய சேவக் சங் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இப்படி வர்றாங்க போறாம. அதனுடைய முதல் கொள்கை என்ன, சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகத்தை, இது ட்ரோஜன் குதிரை, அது ஆர்எஸ்எஸ். இன்னொன்று ஹிந்துத்துவா அப்படிங்கிற பேர்ல முழுக்க முழுக்க அந்த இந்துத்துவா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை செயல்படுத்தி இந்து மதம் என்று சொல்லக்கூடிய ஆரிய மதத்தை, நமக்கு சம்பந்தமில்லாத நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆரிய மதத்தை அடிப்படையாக கொண்டு அதையே அரசியலில ஒரு நாட்டு அரசியல் அமைத்து அரசியலை உள்ளே நுழைத்து ஆட்சியை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட தத்துவம் தான் இந்துத்துவம். எப்படி நாம திராவிடம் அப்படின்னு சொன்னா பண்பாடு, மொழி, கலை, சுதந்திர அறிவு, சமூக நீதி, எல்லோரும் சமம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள், இது அத்தனையும் இருக்கோ. அதே போலத்தான் அவர் என்ன சொன்னாங்க, இந்துத்துவா. துவான்னா தத்துவம், வேற ஒன்றும் இல்லை. இந்த தத்துவத்தை கொண்ட ஒரு ஆட்சி அப்படிங்கிறது. ஆகவே இது அத்தனையும் புரிந்து கொள்ளணும். இல்லை, இன்னொரு செய்தியை நீங்க புரிந்து கொள்ளணும். என்னன்னு கேட்டா, எந்த வருஷம் ஆர்எஸ்எஸ் உருவாச்சு என்று கேட்டா, சரியா 101 ஆண்டுகளுக்கு முன்னால அது ஆச்சு. இப்போ 100ஆண்டு விழாவுக்கு கொண்டாடுறாங்க. ஆனா அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாலே உருவானது தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம். எந்த இயக்கம்? சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கம் ஆர்எஸ்எஸ் ரெண்டும் ஒரே வருஷத்துல வருது. வெளிச்சமும் இருட்டும் வர்ற மாதிரி. அதுதான் மிக முக்கியம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் முரணான கருத்துக்கள். ஒன்று வடக்கே இருந்து வருது, இன்னொன்று தெற்கே தமிழ்நாட்டில் இருந்து இந்த இயக்கம் பிறக்கிறது. மிக முக்கியமாக அந்த பிறந்து இப்போ 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ரெண்டு இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன புரிந்து கொள்ளணும். பெரியார் அவருடைய இயக்கத்துக்கு என்ன பேரு? சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கமும் அதற்கு முன்னாலே 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயராலே நீதி கட்சி என்று மக்களாலே, வெகு மக்களால் அழைக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாமெல்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் இன்றைய நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை நடக்குது இல்ல, அந்த ஆட்சிக்கு முன்னோடியான ஒரு ஆட்சின்னா அது 1920 வெற்றி பெற்ற திராவிட ஆட்சி. அந்த ஆட்சியை உருவாக்கினது நீதி கட்சி. அந்த நீதி கட்சி என்று சொல்வதனுடைய அடித்தளத்தில் அவர்கள் 17 ஆண்டுகள் ஆண்டார்கள். அதுலதான் ஆரியம், பார்ப்பனியம் நமக்கு என்னென்ன வகையில கேடு செய்ததோ அந்த கேடுகளை அரசியல் ரீதியாக அரசாங்கத்தை பிடிச்சி சட்டத்தின் மூலம்
பாதுகாப்பாக செய்தது தான் அவருடைய ஏற்பாடு.